ஃப்ரைடே மார்னிங் வழக்கம் போல் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சுங்க. பூஜைக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாசலில் எள்ளும் தண்ணியும் இறச்சி திஷ்டி கழிக்கிறதுக்கும் பண்ணியாச்சு. மத்தியானமாக அந்த ராவுகால யமகண்டை முடித்து கத்திரிக்காய் முருங்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பாரை வச்சாச்சு. வடை போட்டு உருளைக்கிழங்கு வழக்கம் போல் வறுத்து சிம்பிளாக பூஜை பண்ணிட்டோம். சாயந்தரமாக விளக்கேற்றியாச்சு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, ஸோ அதனால் அமாவாசை விரதம் சாயந்தரம் விளக்கேற்றி கொஞ்சம் சாதம் சாப்பிட்றணும். ஸோ வெத்தலை மகாலட்சுமி வாசம். ஸோ அவங்களையும் துளசியையும் இந்த மாதிரி நம்ம வழிபட்டால் ரொம்ப விசேஷம். எல்லா சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். நிம்மதியாக திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக வயிறார சாப்பிட்டேன். ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. உங்களுக்கு தை அமாவாசை எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். வடை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அவசரமாக செஞ்சதுனால. பெருசாக தடப்பொருள் இல்லைன்னா சிம்பிளாக நிம்மதியாக சாப்பிட்டேன். எல்லோரும் நல்லா வாழணும்னு வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.